ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டான சாண்ட்விச் பிரெட் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாண்ட்விச் ப்ரெட்டு. அண்ட் நம்ம சாண்ட்விச் செஞ்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் மில்க் ப்ரெட்டோ வீட் ப்ரெட்டோ இல்லை ஸ்வீட் ப்ரெட்லையோ செய்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ இன்றைக்கி சாண்ட்விச் ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்ச பாலை ஓரளவுக்கு கை தொட்டால் வெது வெதுன்னு இருக்க அளவுக்கு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ரொம்பவும் ஆறிடக்கூடாது, ரொம்பவும் கொதிக்கக்கூடாது. இதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுறீங்களோ ஈக்குவல் அமௌண்ட்டாக நம்ம ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்பூனோட அளவு வந்து மாறுபடுறதுனால உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் ஆனால் நான் சுகர் எவ்வளோ எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு ஈஸ்ட்டும் எடுத்திருக்கேன். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரையும் நல்லா ஊற விட்டுருங்க. அது அப்படியே அந்த ஈஸ்ட் வந்து அந்த பாலில் வந்து ஆக்டிவேட் ஆகி நல்லா பொங்கி வரும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இந்த மாதிரி வந்திருக்கும் ஈஸ்ட் பால். ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி வரலன்னா அந்த பால் வந்து வேஸ்ட்டு. ஸோ அதை கீழே ஊற்றிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி வரல அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெட்டும் நல்லா ஃப்ளஃபியாக வராது, சாஃப்டாகவும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்துட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மாவு திரட்டிடலாம். அதுக்கு இன்னொரு பவுலில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கேன். எல்லாத்தையும் ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. பால், தண்ணி, மைதா எல்லாமே ஒரே கப்பில் அளக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 3 கப் மைதா சேர்த்துட்டு இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வீட்டில் எடுத்து வச்ச பட்டர் கொஞ்சம் இருந்துச்சு, அதை தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் அன்சால்ட்டட் பட்டர் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு இந்த மாதிரி சாஃப்டாகிற வரைக்கும் வெளியில் எடுத்து வச்சு வெயிட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரணும், அப்போ தான் வந்து நமக்கு பிசையும் போது நல்லாயிருக்கும். அண்ட் இதுலேருந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் தாராளமாக. எடுத்துகிட்டு கைகளால் அந்த பட்டரை வந்து மாவோடு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. மாவு கூட பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஈஸ்ட் மில்க் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். மாவு ஃபஸ்ட்டு பிசையும் போது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிசைய நல்லா சாஃப்டாகிடும். ஸோ அதனால் வந்து கைவிடாமல் நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாவே நீட் பண்ணணும். ரொம்ப நேரத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம நீட் பண்ணணும். அந்தளவுக்கு நீட் பண்ணால் தான் ப்ரெட் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கைகளில் வந்து எதுவுமே ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு கொஞ்சமாக பட்டர் மேலே அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு கிளாத் போட்டு முடிக்கோங்க. இல்லைனா ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது ப்ரூஃப் பண்ண விட்டுக்கோங்க. அதாவது அந்த மாவு வந்து டபுள் ஆகிற வரைக்கும் நல்லா ப்ரூஃப் ஆகணும். ஸோ ஒரு துணியோ இல்லை ஒரு பிளேட்டோ போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க, ப்ரூஃப் ஆகட்டும். அந்த பட்டர் வந்து மாவில் மட்டும் இல்லாமல் சுற்றி அந்த பவுல் ஃபுல்லாக நம்ம தடவிக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து மாவு ஒட்டாமல் வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்மளோட மாவு நல்லா ப்ரூஃப் ஆகிருக்கு. ஸோ அந்த ஈஸ்ட் மில்க் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு மாவு டபுள் த சைஸ் நமக்கு கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. இப்போ மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மாவு வந்து லைட்டாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க ப்ரெஷர் கொடுத்து. ஸோ தட் அதுக்குள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும் நமக்கு ப்ரெட். அதுக்காக ஸோ இப்போ அதை நல்லா வந்து நீட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு ப்ரெட் மோல்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டரை வந்து ஃபுல்லாக ஜெனரஸாக அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ப்ரெட் மாவை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுட்டு லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக மாவு இழுத்து விட்டு அதுக்கப்புறமா மோல்டுக்குள்ளே வைங்க. அப்போ வந்து கரெக்டாக உட்காரும். உட்காந்ததுக்கப்புறமா லைட்டாக அங்கங்கே வந்து நீங்கள் லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு எல்லா பக்கட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மேலேயும் வந்து கைகளில் இருக்கக்கூடிய பட்டர் வந்து அப்படியே நீங்கள் லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. இதை தடவி விட்டு மறுபடியும் நம்ம வந்து ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க. இது மேலும் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ப்ரூஃப் ஆகட்டும். டபுள் த சைஸ் மறுபடியும் வரணும். அது வரையும் ப்ரூஃப் ஆக விட்டுக்கோங்க, இருக்கட்டும்.
இப்போ ஒரு 1.5 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ மாவு பாருங்கள் நல்லா டபுள் த சைஸ் ஆகிருக்கு. ஸோ சூப்பராக மாவு நல்லா ப்ரூஃப் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம அவனில் வைக்கலாம். அதுக்கு முன்னால் கொஞ்சமாக வந்து காய்ச்சின பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை வந்து மேலே லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் அந்த ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும் பார்த்தீங்களா ப்ரெட்டுக்கு மேலே, அந்த கலர் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம லைட்டாக வந்து பாலை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜெனரஸாக அப்ளை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம மைக்ரோவேவனில் ஒரு 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு 180 டிகிரி செல்சியஸில் நம்ம நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்குது. மேலே இப்போ வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து வெளியில் எடுத்ததுமே கொஞ்சமாக வந்து பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பட்டரை வந்து மேலே வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த மோல்டுலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா? ப்ரெட் நம்ம வீட்டிலே செய்யும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதே நம்ம வந்து கோதுமை மாவுலேயும் செய்யலாம். ஸோ இப்போ ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு வயர் ரேக்கில் வந்து நம்ம மாற்றிடலாம். ஸோ நம்ம கொட்டும் போது பாருங்கள், கொஞ்சம் கூட நம்மளோட அந்த மோல்டில் வந்து ஒட்டவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு நமக்கு பட்டர் அப்ளை பண்ணி நல்லா வந்து சூப்பராக ஜெனரஸாக அப்ளை பண்ணி நம்ம பேக் பண்ண வச்சுருந்தோம். அதனால் கொஞ்சம் கூட ஒட்டலை. சவுண்டு கேளுங்க, உள்ளுக்குள்ளே காற்று போல் இருக்குது. அதனால தான் இந்தளவுக்கு நமக்கு நல்ல சவுண்டு கேட்குது. அண்ட் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். ரொம்ப ஹாட்டாக இருக்குது ப்ரெட்டு, அதனால என்னால் வந்து தொட முடியல. அதனால தான் லைட்டாக உங்களுக்கு டச் பண்ணி காட்டுறேன். நல்ல செம்ம சாஃப்டாக இருக்குது ப்ரெட்டு, சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு ஓவர் நைட் விட்டுருங்க, ஆரல்ஸ் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டோன்னா ஈஸியாக ஸ்லைஸ் ஆகும். எனக்கு இப்போ வந்து வீடியோக்காக நான் ஒரு 1 ஹவர்லேயே நான் வந்து ஸ்லைஸ் பண்ணுறேன். அண்ட் உள்ளுக்கு கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. ஈவன் தோ நமக்கு ஸ்லைஸ் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஷின் ரொம்பவே சிம்பிள். இந்த ப்ரெட்டை வந்து நான் எவ்வளோ நேரம் பேக் பண்ணேன் அப்படின்றது தான். ஸோ அந்த கொஷினுக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளோட ப்ரெட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன். சாண்ட்விச் ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்மளோட ப்ரெட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.